Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல மைண்ட் ப்ளோயிங் ஆன அனிமே காய்ஜு நம்பர் 8 ஓட லாஸ்ட் எபிசோடான எபிசோட் 12 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இப்போ நம்மளோட ரெனோ அண்ட் இஹாரு இவங்க ரெண்டு பேரும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இஹாரு சொல்றா, ஏய் நீ எப்படிடா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற, வேற டிவிஷன்ல நம்ம எப்படி போயிட்டு நம்மளோட பெஸ்ட் கொடுக்கறது, நீ எல்லார்கிட்டயும் இருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் ரெனோ சொல்றான், ஏய் இங்க பாரு நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளா கஃப்கா ஹிபினோ தான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் வீக்காவே இருக்கேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கும்போது நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவரு இனிமே என்ன ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அவரு நினைக்கணும், நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த டிவிஷன்ல இருந்தாலுமே என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும், ஆனா மத்த டிவிஷன்ஸ்குள்ளயும் போயிட்டு நான் ஃபைட் பண்ணா மட்டும்தான் என்னால சீக்கிரமாவே ஸ்ட்ராங் ஆக முடியும் சொல்லி இவன் பேசுறாங்க. இதை கேட்ட இஹாரு, அவனை கொல்ல போறாங்கன்றது உனக்கு தெரியுமா இல்லையா, நீ எப்படி இவ்ளோ பாசிட்டிவா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், இல்ல நான் நம்புறேன் கண்டிப்பா அவர் திருப்பி வருவாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் மத்த டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே அங்க வந்து, இங்க பாரு கஃப்கா ஹிபினோ கண்டிப்பா வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஏன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதிருக்கோம், அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்மளோட மீனாவை அவங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டு இருக்காங்க, சோ கண்டிப்பா குட் நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல மீனா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அவளுக்கு ஒரு கமாண்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. அது என்னது அப்படின்னா, இங்க இருந்து கஃப்கா ஹிபினோவை இவங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ இந்த அப்சர்வர் இடத்துல இருந்துதான் இவ இந்த ஃபைட்ட பாத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு guys. காய்ஜு நம்பர் 8 ஷினோமியோட அப்பாவை வெளுத்து வாங்குறாங்க. அங்க இருக்கிற யாராலுமே இத நம்பவே முடியல. இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் நினைச்சிருந்தா அவன் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும் போதே கண்டிப்பா அவனை தோற்கடிச்சிருந்திருக்க முடியும். அண்ட் இப்படி ஒரு ஈஸியான வே இருக்கும் போது எதுக்கு இவனை ஃபுல் காய்ஜுவா மாத்தி இவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த ஃபைட்ல இவர் செத்து போக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி எல்லாருமே பெரிய ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷினோமியா யோசிச்சு பாக்குறா, ஒருவேளை நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருந்தேனே அதனாலதான் அவர் இந்த மாதிரி பண்றாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஈசுமோவும் அந்த மிலிட்டரி மேனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கஃப்கா ஹிபினோ நிஜமாவே ஒரு நல்ல சோல், அவன் உயிரோட வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மிலிட்டரி மேன் சொல்றான், இங்க பாரு நான் இங்க வந்ததே எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கஃப்கா ஹிபினோ தான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தானே தவிர்த்து நான் என்னோட வேலையை ஒழுங்கா செய்யாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. சோ கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இவனை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் காய்ஜுவா இருந்தாலும் சரி ஹியூமனா இருந்தாலும் சரி அவன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கான், சோ அது மட்டும் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க இதே சமயத்துல காய்ஜு நம்பர் 8 அண்ட் ஷினோமியோட அப்பா வேற லெவல் அட்டகாசமா சீரியஸ்லி இது அனிமேவா பாக்கும்போது புல்லரிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்ஜு நம்பர் 8 கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் காமிக்காம ஷினோமியோட அப்பாவை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த காய்ஜு நம்பர் 8க்குள்ள இருக்க நம்ம கஃப்கா ஹிபினோக்கு கண்டிப்பா இவரை நான் கொல்ல பண்ணிடுவேன் போல இருக்கு, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி இவன் ஓரமா பாக்கும்போதுதான் இவன் ஷினோமியாவை பாக்குறான். அச்சோ நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, இப்ப மட்டும் இவரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஷினோமியாவை என்னால பார்க்கவே முடியாது, எப்படியாச்சும் இதை நான் தடுத்தே ஆகணும்னு சொல்லி இவன் தனக்கு தானே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல தாங்க இவனை ஸ்டார்டிங்ல முழுங்குச்சு இல்லையா அந்த காய்ஜு இவனை இப்ப முழுங்க பாக்குதுங்க. பாக்குதுன்னு மட்டும் இல்ல, நிஜமாவே அது முழுங்கவும் செஞ்சிருச்சு. இப்பதான் இவனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது, எப்படி இவனோட காம்ரேட்ஸ் எல்லாருமே இவனை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த காய்ஜு இவனை ஃபுல்லாவே கால்களை கட் பண்ணிட்டு முழுங்கிடுச்சுங்க. இவன் ஒரு தண்ணிக்குள்ள மிதக்கிற மாதிரியே இருக்கு. அந்த சமயத்துலதான் மீனா இவனை வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் தாங்க. இப்போ இப்படி நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல காய்ஜு நம்பர் 8 அதோட டெட்லி ப்ளோவை ஷினோமியோட அப்பா மேல விழ பாக்குதுங்க. அவருக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே நான் ரொம்ப ஓவர் போர்ட் ஐட்டம் போல இவன் கையால நான் சாவதான் போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் ரத்தம் தெரிக்குதுங்க. அது ஷினோமியோட அப்பாவோட ரத்தமா இருக்கும்னு சொல்லி நாம நினைச்சா இல்ல, காய்ஜு நம்பர் 8 இல்லங்க கஃப்கா ஹிபினோ தன்னோட இதயத்தை அவனே அந்த அட்டாக்க பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்போ அவனோட ரத்தம் தான் அங்க தெரிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசியா இவன் கஃப்காவா மாறி நான் காய்ஜு நம்பர் 8 கிடையாது நான் கஃப்கா ஹிபினோ அப்படின்னு சொல்லி இவனோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து அவன் மயங்கி விழுந்துடுறாங்க.
அப்பதான் நாருமி அப்படின்றவன் இவனை அழிக்க வரான். அப்போ ஷினோமியோட அப்பா சொல்றாங்க, ஹே இத ஸ்டாப் பண்ணு, அவனை ஒண்ணும் நம்ம அழிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி உடனே மெடிக்ஸ கூப்பிடுறாங்க. எதுக்காகனா இவன் தன்னோட கோரையே டெஸ்ட்ராய் பண்ண பாத்துக்கிட்டான். சோ இவனுக்கு இப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை, இவனை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாரும் அண்ட் அலாங் வித் ஷினோமியோட அப்பா எல்லாருமே அங்க நிக்கிறாங்க. அண்ட் இப்போ இவங்க முன்னாடி நிக்கிறது தான் மீனா ஆஷிரோ. இவ என்ன சொல்றானா, இங்க பாருங்க கஃப்கா ஹிபினோ ஒரு காய்ஜுவா இல்ல ஹியூமனா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற அந்த கொஸ்டினுக்கு எனக்கு பதில் கிடைக்காது, அது நீங்களே பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை தவிர்த்து 3rd டிவிஷனோட டிஃபென்ஸ் ஆபீசரா கஃப்கா ஹிபினோ எப்படி இருந்தா அப்படின்றத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான். லாஸ்ட் டைம் வந்த பேட்டில்ல அவன் தான் இந்த காய்ஜுக்கு கோர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத எங்க எல்லாருக்குமே சொல்லி எங்களுக்கு ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்லாம நிறைய பேரு ஆபத்துல இருக்கும் போது அவன் அவங்கள போய் காப்பாத்தி இருக்கான். அண்ட் ஃபைனலி இந்த ஹோல் டிவிஷனே சாகர நிலைமையில இருக்கும் போது அந்த காய்ஜுவை மேல கொண்டு போய் அழிச்சு எங்களை காப்பாத்தி இருக்கான். இப்ப நாங்க நிக்கிறதுக்கான ரீசனே அவன் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒன் ஆஃப் த ஆபீசர் சொல்றாரு, அது எல்லாமே அவனோட காய்ஜு ஃபார்ம்ல தானே பண்ணா, ஹியூமன் ஃபார்ம்ல ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், ஆமா ஹியூமன் ஃபார்ம்ல அவனுக்கு 0% தான் டிஃபென்சிவ் பவரே இருந்துச்சு. ஆனா ஸ்டில் அவன் எப்பவுமே கிவ் அப் பண்ணதே கிடையாது. அவன் இது வரைக்கும் பல முறை இந்த எக்ஸாம்க்கு எழுத ட்ரை பண்ணி தோட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது கூட அவன் திருப்பி இந்த எக்ஸாம அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் எப்பவுமே கிவ் அப் பண்ணதே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வைக்கணும் அப்படின்ற போது ஐ பிலீவ் அது அவனோட இதயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அட் த சேம் டைம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்றாங்க, இங்க பாருமா நாங்க எல்லாருமே எங்களோட முடிவுல நாங்க கரெக்டா தான் இருக்கோம், அவனை கண்டிப்பா நாங்க கொன்னுதான் தீப்போம், பட் ஸ்டில் நாங்க எழுதுறதுக்கான ரிப்போர்ட்டை இப்போ டிரெக்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷினாமியோட அப்பா கிட்ட நீங்க என்ன முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கேள்விய கேக்குறாங்க. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் மனசுல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே மீனா சின்ன பொண்ணா இருக்கும் போது அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவளோட ஃபேமிலிய காய்ஜு தான் கொன்னுச்சு. அப்போ இவன் நின்னுகிட்டு இவனும் சேர்ந்து அழுதுகிட்டே இருந்தாலுமே அவளோட கைய புடிச்சுக்கிட்டு அவன் ஒரு சபதம் ஒண்ணு எடுக்கிறாங்க, என்னோட மீனாவை இப்படி அழ வச்ச அந்த காய்ஜுவை நான் அழிக்காம விடவே போறது கிடையாது, இங்க இருக்கிற எல்லா காய்ஜுவையும் நான் அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அட் த சேம் டைம் அவனுக்கு இன்னொன்னு அவன் நினைச்சு பாக்குறாங்க, எல்லா டைமும் நான் மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேனே தவிர்த்து நான் எந்த விதத்திலயும் பவர்ஃபுல்லான ஆளாவே இல்ல, என்னோட லைஃப் எங்கதான் போய் முடிய போகுது, நான் கடைசியா யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம நான் சாகதான் போறேன் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு முழிப்பு வருதுங்க. பார்த்தா இவன் உயிரோட இருக்கான். அவனோட இதயத்துல ஒரு பெரிய காயமே இருக்குங்க. ஆனா இவன் பக்கத்துல இருக்கிறது ஷினோமியோட அப்பாங்க. இவர் சொல்றாரு, இங்க பாரு நீ ஒரு காய்ஜு தான், இதுல என்ற ஒரு மாற்றமும் கிடையாது, ஆனா நீ ஒரு த்ரெட்டா இல்லையா அப்படின்றது நாங்க பொறுமையா உன்னை எக்ஸாமின் பண்ணிதான் நாங்க அதை டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்க இதே சமயத்துல தான் இவரு மத்த ஆபீசர்ஸ்க்கு என்ன ஒரு ஆன்சரை கொடுத்திருப்பாருன்னா, எனக்கு தெரியும் அவன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு தான், ஆனா ஸ்டில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இவனை வெப்பனா மாத்த தேவையில்ல, பட் இவனை ஒரு ஹியூமன் வெப்பனா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த லெவல் ஆஃப் காய்ஜஸ் வரும்னு தெரியல. காய்ஜு நம்பர் 9 கூட நம்மளால இன்னும் அழிக்க முடியல. கஃப்கா ஹிபினோவால இத்தனை மாசமா நம்மள ஏமாத்த முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவனால அவனோட ஓன் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுதான் நாம யூஸ் பண்ணிக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய காய்ஜு ஃபைட் சீரியஸ்லி இந்த உலகத்தையே அழிச்சிருக்கும். என்னோட ஒய்ஃப் மட்டும் அவளோட உயிரை கொடுத்து காப்பாத்தல அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது. சோ ஃபியூச்சர்ல இது நடக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது. அதனால கஃப்கா ஹிபினோவை இப்போதைக்கு ஹியூமன் வெப்பனா தான் மாத்த போறோம்னு சொல்லி இவரோட ஆர்டரை கொடுத்துட்டாங்க. அண்ட் இதே சமயத்துலதான் நம்மளோட கஃப்கா ஹிபினோ இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், தெரியும் நீங்க என்ன ஹியூமன் வெப்பனா ஆக்க போறீங்க அப்படின்ட்டு, பட் ஸ்டில் நான் கஃப்கா ஹிபினோ தான், நான் ஒரு காய்ஜு இல்ல அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல அங்க இருக்கிற எல்லாருக்குமே மெசேஜ் போய் சேருது, கஃப்கா ஹிபினோவை நாங்க கொல்லல, அவன் இப்போ உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே போய் சேருது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. எஸ்பெஷலி ரெனோ, நான் சொன்னல என்னோட சென்பாய் வேற லெவல் ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபியூ ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு கேம் ஒண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு செஸ் கேம் தான். ஆனா இங்க இருக்கிற யாராலுமே வின்னே பண்ண முடியல. யார
என்னடா அதுன்னு பார்த்தா இல்ல யாரோ ஒருத்தர் நம்பர் 9 அவன் தான் எங்களை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க காய்ஜு நம்பர் 9 அதோட ஸ்கிரீன் ஃபுல்லா செஸ் கேமா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா ஹியூமன்ஸோட இன்டெலெக்சுவல் பவரை நான் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல சேம் விஷயத்தை தான் பண்றாங்க. இவங்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்றத என்னால கவனிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அது ஹியூமன்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டெலெக்சுவல் திங்கிங் மூலமா இது நியூ காய்ஜூஸையுமே உருவாக்க பார்த்திருக்கு. சோ நெக்ஸ்ட் சீசன் வேற லெவல் அட்டகாசமா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த காய்ஜு நம்பர் 9 ஒரு பெரிய போர்க்களத்தையே உருவாக்க போகுதுங்க. சோ நம்ம காய்ஜு நம்பர் 8 அதாவது கஃப்கா ஹிபினோ எப்படி இந்த வாரை ஸ்டாப் பண்ணுவான் அண்ட் மத்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீசன் 2ல தான் தெரியும். அண்ட் அதுக்குள்ள நாங்க மேக்ஸிமம் மாங்காவை சொல்ல பாக்குறோம். So guys, thank you so much for watching. Bye bye.